ஏன் நாம் எல்லோரும் தங்கத்தை எப்போதும் ரொம்ப விரும்புகிறோம்? கோல்டு இந்த அளவுக்கு விலை ஏறினதுக்கு காரணம் என்ன? இதோட விலை எப்போது குறையும்? இது மாதிரி கேள்விகளுக்கான பதில் என்னன்னு தெளிவாக சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் வண்ணமான சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 1980 1000 ரூபாயில் இருந்த தங்கம் 2010 15,000 ரூபாய்க்கும், 2020 ஜனவரியில் 30,000 ரூபாய்க்கும், இந்த ஆகஸ்டில் 40,000 ரூபாய்க்கு மேலேயும் போயிடுச்சு. 50,000 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் நாம் எல்லோரும் தங்கத்தை எப்போதும் விரும்புகிறோம்? நம்ம டெய்லி லைஃப்பில் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டுகள் அல்லது காசுகள் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்மளால் பத்திரப்படுத்த முடியாது. ஆனால் தங்கம் அப்படி இல்லை. மற்ற உலோகங்களை போல் அவ்வளோ ஈஸியாக துருப்பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக எந்த ஷேப்புக்கும் மாற்றிக்கலாம். தங்கத்தோட நிறம் எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இது போக நம்ம எல்லோருக்கும் முன்னோர்கள் கொடுத்துட்டு போன தங்கத்தோட மட்டும் இல்லாமல் நமக்கு பிடித்த இந்த காலத்து நகைகளும் வாங்கி சேர்க்குற பழக்கம் இருக்குது. பழைய காலங்களில் தங்கத்தோட அளவு வச்சு தான் ஒரு நாட்டோட அல்லது ஒரு நபரோட செல்வாக்கு என்னன்னு மதிப்பீடு பண்ணுவாங்களாம். ஒரு நாட்டோட பண மதிப்பில் ஏற்ற இறக்கங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் வாங்கி வச்சிருக்க கோல்டை அப்போதைக்கு நிர்ணயிக்கப்படுற விலையில் ஈஸியாக எந்த ஒரு நாட்டிலையும் வித்துட்டு கேஷாக மாற்றிக்க முடியும். கோல்டு ஒரு மிகச்சிறந்த முதலீடாக இன்றைக்கும் எப்போதும் இருக்கும். மக்கள் ஒரு பக்கம் இது மாதிரி வாங்கிட்டு இருந்தாலும் உலக வங்கிகள் எல்லாம் ஒரு பக்கம் தங்கத்தில் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததாக கோல்டு இந்த அளவுக்கு விலை ஏறினதுக்கு காரணம் என்ன? ப்ரீஷியஸ் மெட்டல்னு சொல்லப்படுற இந்த தங்கம் ரொம்பவும் அரிதாக பூமிக்கு அடியிலிருந்து பிரித்து எடுப்பாங்க. தங்கத்தை ஆர்டிஃபிஷியலாக லேபில் கிரியேட் பண்ண முடியாது. மைனிங் பண்ண ரா மெட்டீரியல்ஸை பிரித்தெடுத்தல் அப்புறமா தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற ப்ராசஸ்க்கு ரொம்பவும் அதிகமாக செலவு பண்ண வேண்டி வரும்னு சொல்கிறாங்க. அதனால கோல்டோட ரேட் மாற இதுவும் ஒரு காரணம். உலக பொருளாதாரத்தில் ஏற்படுற நிச்சயமற்ற தன்மை தான் முதல் காரணம். மேலும் உலக நாடுகள் வர்த்தகத்துக்கு பொதுவாக பயன்படுத்துகிற அமெரிக்கா டாலரில் ஏற்படுற ஏற்ற இறக்கம், இது போக சீனா அமெரிக்கா இடையிலான நடத்துகிற வர்த்தக போர், இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்தில் முதலீட்டாளர்கள் எல்லோரும் சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்ற கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா டாலருக்கு நிகரான மாற்று பொருளா தங்கம் இருக்கு. அமெரிக்கா டாலர் வேல்யூ அந்த கண்ட்ரியோட எக்கனாமி, பேங்க் லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு அதாவது 2020 முக்கியமாக கோல்ட் ரேட் ஏற காரணம் கொரோனா வைரஸ். குளோபல் பேண்டமிக்னு சொல்ற இந்த நேரத்தில் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் எல்லோரும் அவங்களோட பணத்தை ஷேர் மார்க்கெட்ல இருந்து எடுத்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் அவங்களோட பணத்தை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு நாளுக்கு நாள் தங்கத்தின் மேலே இருக்கும் மோகம் அதிகரித்து அதை வாங்குறவங்க எண்ணிக்கையும் கூடிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்தியா அதிகமாக தங்கத்தை இறக்குமதி பண்ணுறாங்க. இம்போர்ட் பண்ணுற இந்த கோல்டுக்கு டேக்ஸ்லாம் சேர்த்துட்டு அப்புறமா விற்பாங்க. கோல்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் அதோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக கோல்டோட ரேட் எப்போ குறையும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான பதில் ரெண்டாவதாக கேட்ட கேள்வியில் இருக்குது. அதாவது உலக பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கணும், வர்த்தக போர் நடக்கக்கூடாது. கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டா மக்கள் எல்லோரும் நார்மல் லைஃபுக்கு மாறி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. மறுபடியும் எல்லா இண்டஸ்ட்ரியும் ரீஸ்டார்ட் ஆகிடும். உலக பொருளாதாரம் மறுபடியும் நல்ல நிலைக்கு மீண்டும் வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்தால் தங்கத்தில் இருக்க முதலீட்டில் சில பகுதிகள் ஸ்லோவாக மறுபடியும் சர்வதேச சந்தைகள், உள்ளூர் சந்தைகளை தேடி வரும். இதனால தங்கத்தோட விலை கொஞ்சம் குறையலாம். ஆனால் இப்போதைக்கு நடக்கிற நிச்சயமற்ற உலக அரசியலில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை கோல்டோட ரேட் ரெடியூஸ் ஆனாலும் ரொம்ப குயிக்காக குறையாது, ஸ்லோவாக தான் குறையும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க உங்கள் தமிழ் வண்ணமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.